ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் இப்போது டேஸ்டியான சுவையான மதுரை ஸ்பெஷல் பூண்டு மிளகாய் கார சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது ஒரு வாரம் வெளியே வச்சிருந்து சாப்பிட்லாங்க, கெட்டே போகாது. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்தாச்சு. உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 4-5 வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. கூடையே 1 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பூண்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும். ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்தாச்சு. கூடையே கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள். இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி வந்ததுனால நல்லா ஆனதுக்கப்புறம் வேறு மிக்ஸ் அடிக்க மாற்றி தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இருந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணுங்க. நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்ச அளவு வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டியான சுவையான பூண்டு மிளகாய் கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.